தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் எப்படி சென்சார் பிரச்சனை காரணமா இன்னும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம இருக்கோ, அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1980 நடிச்ச 37 வருஷமாகியும் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிற படம் தான் ஹம் மே ஷாகின் ஷா கோன் அப்படிங்கிற ஹிந்தி படம். இந்த படம் எடுத்து 37 வருஷமாகியும் இன்னமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் 37 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. ப்ரொடியூசர் இறந்த காரணத்தினால இந்த படம் பணப்பிரச்சனை காரணமா படம் ரிலீஸே ஆகல. இப்போ 2026ல மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற முயற்சியில இறங்கியிருக்காங்க. 1980 காலகட்டம் அப்படின்னாவே இந்த படத்துடைய பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கால படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற காரணத்தினால இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி 4K அல்ட்ரா ஹெச்டியில் இந்த படத்தை கொடுக்க ஏஐயை வச்சு நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படம் ரீரிலீஸ்லாம் ஆகலை, இந்த படம் ரிலீஸே ஆகலை, இப்போ தான் ரிலீஸ் பண்ணவே போகிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ 2026ல் தான் புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பழைய படம்னு சொல்ல முடியாது, இது புது படம் தான், புதுசாக ரிலீஸ் ஆக போகிற படம். அதனால் இந்த படத்தில் நம்ம விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த படம் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.